பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். சங்கீதம் 72 வசனம் 12-13. கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியவர்களின் ஆத்துமாக்களை இரட்சிப்பார். கூப்பிடுகிற எளியவனுக்கும் உதவியற்ற சிறுமையானவனுக்கும் அவர் விடுவிப்பார். இன்றைக்கு நம்ம தாழ்த்தப்பட்ட நிலைமையில, ஒரு சிறுமையின் நிலைமையில, அப்படி என்றால் என்ன, யாருமே உதவி செய்ய முடியல. நம்ம நல்லா இருக்கிறோம், கை நிறைய பணம் இருக்குது, நல்ல ரிலேஷன்ஸ் இருக்காங்க, எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குது, எவ்ரிதிங் இஸ் குட். ஆனா திடீரென்று சோதனைகள் வருகிறது, திடீரென்று ஒரு பண பற்றாக்குறை, திடீரென்று சரீரத்தில் ஒரு சோர்வு வந்து விடுகிறது, ஒரு உடல்நல குறை வந்து விடுகிறது, ஏதோ ஒரு காரியத்தினால பாதிக்கப்படுகிறோம், ஒரு சிறுமையின் நிலைமையில கடந்து போறோம். இந்த சிறுமையின் நிலைமை கடந்து வருவது பாருங்க, உதவியற்ற ஒரு நிலைமை. நம்ம அநேகருக்கு உதவி செஞ்சிருப்போம், தேடி தேடி போய் உதவி செஞ்சிருப்போம். ஒரு போன்ல பேசும்பொழுது அவங்க சொல்லி இருப்பாங்க கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு சொல்லி, அவங்க வர சொல்லல வீட்டுக்கு, நம்மளே கடந்து போனோம், நம்மளே போய் உதவி செஞ்சோம், அவங்களை ஆசீர்வதித்தோம். இன்னைக்கு அவர்கள் புரிந்து கொள்ளும்படியா, ஏன் ஓப்பனாவே நீங்க சொல்றீங்க, நான் கொஞ்சம் கஷ்டத்துல போயிட்டு இருக்கிறேன், உதவ முடியுமா? கண்டும் காணாமல் இருக்கிறார்கள். அதுதான் வேத சொல்லுகிறபடி, உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான மகனே, மகளே, இயேசுவை நீங்க அறியாதவர்களா இருக்கலாம், இல்ல இயேசுவின் விசுவாசம் வைத்த ஒரு தேவ பிள்ளையா இருக்கலாம். எந்த உதவியற்ற சூழ்நிலை வந்தாலும், என்ன கைவிடப்படுகிற சூழ்நிலை வந்தாலும், நீங்க நம்பி இருக்கிற ஏன் சொந்த பெற்றோர் இல்லாவிட்டால் உடன் பிறந்தோர் பிள்ளைகள் சில வேளைகள் உதவியற்ற சூழ்நிலை விட்டுறாங்க, சில வேளைகள் என்னால முடியாதுன்றாங்க, என்னால எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. யார் உங்களை கைவிட்டாலும், எந்த சூழ்நிலையில உதவியற்ற சிறுமையான நிலைமையில இருந்தாலும், உங்களுக்கு சொல்லுகிறேன், பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியவர்களின் ஆத்துமாக்களை ரட்சிப்பார். பலவீனப்பட்டு போயிட்டேன், ரொம்ப எளிய நிலைக்கு போயிட்டேன், எனக்கு யார் இறங்குவாங்க? ஏசப்பா இறங்குவார், என் ஆண்டவர் இறங்குவார். பரிதிமீ என்கிற கண் தெரியாத ஒரு மனிதன் பிச்சை எடுத்துக்கொண்டு இருக்கிறான். இயேசு வருகிறார் என்று கேட்ட உடனே, இயேசுவே தாவீதின் குமாரனே, எனக்காக இறங்க மாட்டீரா என்று சொல்லி அவன் கதறின பொழுது அவனுக்காக இறங்கி அவனை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க, ஒருவேளை என்னுடைய இந்த வீடியோ பார்க்காம இந்த சத்தத்தை கூட நீங்க கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஏதோ ஒரு இடத்துல உதவியற்ற எளிய நிலையில் இருக்கிறீங்க. நான் சொல்லுகிற அந்த இயேசுவை, இயேசுவே எனக்கு இறங்கும், என்னை விடுதலை ஆக்குங்க. எத்தனையோ பேருக்கு நான் உதவி செஞ்சேன், இன்னைக்கு நான் உதவி செய்ய, எனக்கு யாரும் உதவி செய்ய முடியலையே, என் நிலைமை மாறுமா? நான் நல்லா வந்துருவனா? வாழ்ந்திருந்து கெட்டு போன அநேகர் கைவிடப்படுகிற பொழுது, இயேசுவே எனக்கு இறங்கும் என்று சொன்ன பொழுது சூழ்நிலைகளை ஆண்டவர் மாத்தி இருக்கிறார். வாழ்ந்த என் குடும்பம், வாழ்ந்த நான் இப்படி கெட்டு போயிட்டேன், கவலைப்படாதீங்க. தயவு செய்து வாழ்க்கையில நொந்து போயிடாதீங்க, மனசு விட்டுறாதீங்க. ஏசப்பா இருக்கிறார், ஏசப்பா இருக்கிறார். கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். கூப்பிடுகிற எளியவனை உதவியற்ற சிறுமையானவனை என் ஆண்டவர் விடுவிப்பார். இயேசு விடுவிப்பார். நான் பிரசங்கிக்கிற இயேசு, நீங்க எப்பேற்பட்ட சிறுமியின் நிலைமையில் இருந்தாலும், எப்பேற்பட்ட கைப்படப்பட்ட நிலைமையில இருந்தாலும், என் குடும்பம் தலைக்குமா? நாங்க வாழ்ந்துருவோமா? அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்க வாழ்வீங்கம்மா. கர்த்தர் உங்களை வாழ வைப்பார். இயேசுவை நம்பி வந்த ஒருவரையும் அவர் கைவிடுவதே இல்லை. இயேசுவை நம்பி நின்ற ஒருவரும் கெட்டு போனதே கிடையாது. கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். இன்றைக்கு உங்களை விடுவிப்பார். இந்த சத்தத்தை கேட்கிற உங்களை என் ஆண்டவர் விடுவிப்பார். அந்த விடுதலையின் அபிஷேகம் உங்கள் மேல கடந்து வருகிறது. அந்த விடுதலையின் வல்லமை உங்களை தொடுகிறது. இயேசுவின் நாமத்தினால இந்த வார்த்தையை கேட்கிற அன்பு பிள்ளைகள் மேல என் ஆண்டவருடைய கரம் தொடும்படியா ஜெபிக்கிற, அவர்கள் நிலைமை மாறுவதாக. என்ன தரித்திரத்துல, என்ன சோர்வுல, என்ன உடல் பலவீனத்துல, என்ன சிறுமையின் நிலைமையா இருந்தாலும், இந்த வார்த்தை அவர்களை தொடுகிற பொழுது, ஆண்டவரே, சங்கீதம் 72:13 வசனத்தின்படி, பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி என்று சொல்லுகிறது. என் ஆண்டவர் இவர்களுக்காக இறங்கும்படியா ஜெபிக்கிற, என் தேவனுடைய கரம் இவர்களுக்காக இறங்கும்படியா ஜெபிக்கிற. எந்த சிறுமையான
கடுமையான நிலைமையில, ஒருவேளை வீட்டுல அடைக்கப்பட்ட சூழ்நிலையில, ஹாஸ்பிட்டல்ல, இல்ல எந்த இடத்துல கஷ்டத்தோடு கேட்கிறாங்களோ, கண்ணீரோடு கேட்கிறாங்களோ, அவர்களுக்கு என் ஆண்டுடைய கரம் ஒரு அடையாளத்தோடு வெளிப்படும்படியா ஜெபிக்கிற இந்த வசனத்தை, இந்த பிரசங்கத்தை உறுதிப்படுத்துகிற ஆண்டவர் அடையாளத்தோடு வெளிப்படுவீராக. இயற்கைக்கு அப்பாற்பட்ட தொடுதல் இவர்கள் மேல கடந்து வருவதாக. இயேசு வாழ வைப்பார் என்கிற நம்பிக்கை அவங்க இருதயத்தில் உருவாவதாக. இவர்களை கட்டி எழுப்புங்க ஆண்டவரே. உங்க வல்லமைக்கு ஒப்பு கொடுக்கிற, ஒவ்வொருவரையும் வல்லமைக்கு ஒப்பு கொடுக்கிற அன்பான சகோதரி சகோதரியே, இதுவரை நீங்க கலங்கினது போதும், கஷ்டப்பட்டது போதும். உங்களுக்கு இயேசுவை அறிமுகப்படுத்தி இருக்கிற கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையனையும் அவர் இறங்கி அவர் விடுவிப்பார். இந்த சங்கீதம் 72 வசனம் 12-13 கீழே ஸ்கிரீன்ல வரும். இந்த வசனத்தை திரும்ப திரும்ப, ஒருவேளை வேதத்தை பத்தி உங்களுக்கு தெரியாவிட்டால் கூட இந்த வசனத்தை திரும்ப திரும்ப சொல்லுங்க. என் ஆண்டவர் உங்களை வாழ வைப்பார். நீங்க வாழ போறீங்க, சந்தோஷமா இருக்கிறீங்க, இயேசுவுக்கு நீங்க சாட்சியா இருப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அம்மா, இயேசுவை நம்புங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். God bless you. God bless you.